Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் இந்த கான்செப்ட்டை வந்து நம்ம இது பார்த்துன்னு வந்தோம். ஆஸ் எ டிசைன் இன்ஜினியராக நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்பெசிஃபிக் பார்த்துன்னு வந்துருக்கணும். அந்த வகையில் நம்மளது வந்து நேற்று வந்து நம்மளது வந்து ஐசோமெட்ரிக் வியூனா என்ன, ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, அதே அந்த ஆங்கிள் தலை எப்படி பண்ணுறதுன்ற பார்த்துன்னு வந்தோம். அது கண்டினியூஷன்ஸோட அவங்க வீடியோக்குள்ள அதே இப்போ நம்மளது வந்து நேற்று வந்து ஐசோமெட்ரிக் பார்த்தோம். இப்போ நான் ஐசோமெட்ரிக் லைன்ஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நான் ஐசோமெட்ரிக் லைன்ஸ் வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா அது வந்து நாட் பேரலர். அந்த நான் ஐசோமெட்ரிக் லைன்ன்றது வந்து எதாவது என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா ஐசோமெட்ரிக் it is not a parallel and then is called the projection of the drawing is a projection of a drawing and the lines are not parallel in isometric axis is called non-isometric lines. அதாவது non-isometric the projection of drawing a line or not parallel is called as a non-isometric drawing. Is a projection of drawing of a lines are not parallel isometric is called as a non-isometric lines. This line is obviously do not appear in the true length. அதாவது இது எந்த இண்டிகேட் ஆகுதுனாக்கா இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ட்ராயிங் வந்து லைன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பேரலாக இருக்கணும் தான் இண்டிகேட் ஆயிருக்கு 30 டிகிரி லைன். இது வந்து பேரலாக இராமல் இருந்துச்சுனாக்கா அது வந்து நம்ம நான் ஐசோமெட்ரிக் லைன்ன்றது இண்டிகேட் பண்ணுறோம். அண்ட் தென் அது லைன் வந்து அப்பியர் ட்ரூ லென்த் கரெக்டாக அது வந்து அப்பியர் ஆகலைனாக்கா அது வந்து மெஷர் டைரெக்டாக பண்ண முடியாது அன்றதை இது இண்டிகேட் ஆகிருக்குது. அண்ட் நாட் பி மெஷர் டைரெக்ட்லி. அண்ட் தென் அது வந்து டைரெக்டாக அப்படியே மெஷர் பண்ணுறதுக்காவது அது வந்து எந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அது லொக்கேட் ஆகிருக்குதோ அந்த எண்ட் பாயிண்ட்டில் தான் வந்து அது நம்ம இண்டிகேட் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். திஸ் லைன்ஸ் ஆர் ட்ரான் அண்ட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ட்ராயிங் லொக்கேட்டிங் அட் தி தேர் எண்ட் பாயிண்ட்ஸ் as shown in the figure. அதாவது இங்கே பாருங்கள், இந்த ட்ராயிங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸை வந்து கண்டெயின் ஐசோமெட்ரிக் லைன்ஸில் வந்து என்ன ஆகிட்டுருக்காங்க, இது வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரெப்ரசென்டேட் ஆகுது. இதோட லென்த் வந்து 120 mm அண்ட் ஹைட் 22 mm. இந்த லைன் 40 அதே டேரெக்டாக இங்கே வந்து இங்கே இண்டிகேட் ஆகிருக்கு. இது வந்து நம்மளது வந்து ஐசோமெட்ரிக்ன்றது வந்து நம்ம கன்சிடர் ஆகாது. அதே இதில் வந்து நான் ஐசோமெட்ரிக் லைன்ன்றது வந்து எப்படி இண்டிகேட் ஆகுதுனாக்கா இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நான் இந்த ஹைட்டு வந்து எனக்கு 120 mm இண்டிகேட் ஆகிருக்கு. அதே இது எனக்கு 22 mm. இந்த லைன் வந்து எனக்கு 40. அது இதை வந்து நான் திருப்பி எக்ஸ்ட்ரூட் பண்ணி போகிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ண உடனே லைன் எனக்கு இண்டிகேட் ஆகும் தெரியுமா. இதுதான் நம்ம வந்து நான் ஐசோமெட்ரிக் லைன்ன்றது வந்து ரெண்டு இண்டிகேட். ஐசோமெட்ரிக் லைன்ன்றதை வந்துட்டு எப்படி இண்டிகேட் பண்ணுறதுன்ற நான் ஐசோமெட்ரிக் எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அது ஐசோமெட்ரிக் கன்ஸ்டன்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட். ஒன்று வந்து பாக்ஸ் மெத்தட், இன்னொன்று ஆஃப்செட் மெத்தட். பாக்ஸ் மெத்தட், ஆஃப்செட் மெத்தட், ரெண்டு மெத்தட் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட் என்னக்கா, when object contain number of isometric lines and the drawing is constructed by the box method. This method the object imagined in enclosed in the rectangle box and isometric non-isometric lines located in its respective points and the fixed edge of the box. அதாவது பாக்ஸ் மெத்தடில் வந்து நம்ம ஐசோமெட்ரிக் எப்படி ட்ரா பண்ணுறது அந்த வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கியூபில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அந்த கியூபில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணுறோம்ட்டு. அந்த வகையில் வச்சு தான் நம்ம இந்த டைமென்ஷன்ஸ் வச்சு இது இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இவங்க வந்து இந்த லைன் இப்போ தான் சென்டர் லைன்னு வச்சுன்னா இங்கே இதுதான் எனக்கு சென்டரோட ஆக்சிஸ்னாக்கா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து எனக்கு நார்மலாக ஐசோமெட்ரிக்னாக்கா எனக்கு வந்து 30 டிகிரின்றது இண்டிகேட் ஆயிருக்கும். ஓகே, நார்மலாக எனக்கு வந்து இது 30 டிகிரின்றது இண்டிகேட் ஆயிருக்கும். இதில் வந்து எனக்கு லென்த் வந்து அது பாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ எம்எம்ன்றது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இந்த லென்த் எனக்கு ஒரு 50 எம்எம்ன்றது இண்டிகேட் பண்ணினாக்கா அதில் அது ஒப்ளிக்ன்றது சூஸ் பண்ணி அதன் ஃபைவ் டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கின்னு நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த எனக்கு இங்கே வந்து இந்த டைமென்ஷன் எனக்கு வந்து எனக்கு 40 mm இருக்குது. அதன் 40 mm. ஓகே, அந்த நான் திருப்பி வச்சு இந்த ஹைட் கூட எனக்கு வந்து ஒரு 40 mm நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். லென்த்து வந்து நான் ஒரு 70 mmன்றது எடுத்துக்கிட்டேனாக்கா லென்த்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 70ன்றதை நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த இதில் நான் வந்து இந்த மிட் பாயிண்ட் எனக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சேம் டைமென்ஷனில் இங்கே என்ன கொடுத்தோம் அதே இங்கே கொடுத்துட்டு ரெண்டு கர்வையும் நான் டச் பண்ணிக்கிறேன். அதே அந்த கர்வ் டச் பண்ண உடனே எனக்கு வந்து டாப் டைமென்ஷனில் எனக்கு ஒரு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இங்கே வந்து எனக்கு 20 and then 40 ஸோ தட் என்ன போடும் இந்த ஆங்கிள்லேருந்து எனக்கு இங்கே 20 and then அந்த ஆங்கிள் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணி அது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கட் எக்ஸ்ட்ரூட் பண்ண உடனே எனக்கு இந்த சர்ஃபேஸ் வருது. அதன் கட் ஃபேஸ் இந்த உடனே மேலே எனக்கு சர்ஃபேஸ் தெரியுற வருது தான் இந்த மாதிரி எனக்கு இண்டிகேட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாக்ஸை ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். அந்த பாக்ஸை ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதே அது ஆங்கிளில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கேருந்து எனக்கு ஒரு 40 இருக்குதுனாக்கா அண்ட் தென் எனக்கு இங்கேருந்து ஒரு 20 mmக்கு ஒரு லைன் எடுத்துக்கின்னு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த ஆங்கிள் அந்த இந்த பாயிண்ட்டில் எனக்கு இந்த ஆங்கிள்னு சூஸ் பண்ணி இங்கே கட் பண்ண போகிறோம். இந்த ஜாயின் பண்ணிக்கிற பொசிஷன் நான் வந்து கட் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து வியூ வந்து எனக்கு இப்படி தான் ரெப்ரசென்டேட்டாக இருக்கும். பாக்ஸ் வியூவில் நம்ம வந்து இப்படி தான் கட் பண்ண போகிறோம். அது வந்து ஆஃப்செட் மெத்தடில் பண்ண போகிறது எப்படி இண்டிகேட் ஆகுதுனாக்கா ஆஃப்செட் மெத்தடில் வந்து ஐசோமெட்ரிக் நம்ம வந்து என்ன பண்ண போகிறீங்க, என்லார்ஜ்டு சர்ஃபேஸ் இருக்குது தெரியுமா, அந்த கர்டு சர்ஃபேஸ் ஆஃப்செட் பண்ணியிருப்போம் சரிமா சர்ஃபேஸ். அது வந்து நம்ம வந்து ப்ளாட்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கின்னு நம்ம வந்து கர்வு எங்கே இருக்குதுன்றது லொக்கேட் பண்ணி அந்த மெஷரை நம்ம எடுத்துகிட்டு ஐசோமெட்ரிக்கில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்தாங்க ஆஃப்செட் மெத்தட் மேக்கிங் அண்ட் ஐசோமெட்ரிக் drawing is preferred when object contain
irregular surface, அதாவது உங்களுக்கு எந்த irregular curve எந்த surface எதாவது இருந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் சும்மா லைன் ட்ரா பண்ணுறதுக்காக, ஸோ தட் நம்ம வந்து அதை ஆஃப்செட் ஒரு பக்கம் ட்ரா பண்ணிங்கன்னா அதை நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அந்த curved feature obtained in the plotting points and located in a measure along isometric lines and the application is using அதாவது நான் சொன்ன வந்து ஆஃப்செட் மெத்தடில் வந்துட்டு நம்ம இந்த கர்வ் போர்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போ இந்த பக்கம் ட்ரா பண்ணியிருப்போம், அதே பக்கமும் அங்கே வரும்ன்றது தெரியறதுக்கு வாயில்லை. ஃபில்லெட் சாம்பர் என்ன நம்ம டெமினேஷன் தெரிஞ்சுச்சுன்னா தான் பண்ண முடியும். அந்த கர்வ் போர்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது வருமா தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆஃப்செட் எடுத்துக்கணும்னாக்கா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும்ன்றதை இந்த லைனில் வந்து இவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஐசோமெட்ரிக்கில் வந்து நம்ம இந்த பிளைன்ஸை நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன இண்டிகேட் ஆகுது ப்ராப்ளம்னாக்கா, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம வந்து ரெக்டாங்கல் ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 mm and 70 mm எடுத்தோம்னாக்கா அந்த பிளைன் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டலில் வந்து எப்படி இண்டிகேட் ஆகுதுன்றது தான் இப்போ பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த ஒரு லைன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கொடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் 70 ட்ரா பண்ணிக்கின்னு அதை 100 mm ட்ரா பண்ணிக்கின்னு, ஸோ தட் இது ஒரு 10 mm இண்டிகேட் பண்ணி இந்த கர்வ் போர்ஷன் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கர்வ் போர்ஷன் ஜாயின் பண்ணி இங்கேருந்து வந்து எக்ஸ்ட்ரூடுக்கு நான் வந்து ஒரு 10 mm எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோம்னா எனக்கு சேம் சர்ஃபேஸ் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம வந்து ஆஃப்செட்ன்றதை வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் ப்ரொஜெக்ஷன் வியூன்றது இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எப்படி ட்ரா பண்ணன்றது வந்துட்டு தான் நம்மளுக்கு இங்கே இண்டிகேட் ஆகிருக்குது. அது நம்ம வந்து ஓகே நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து கியூப் ஆஃப்செட் எப்படி பண்ணுறது, அண்ட் தென் கியூப் நார்மல் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து எல்லா இன்ஜினியரிங் பேசிக் கான்செப்ட், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டைஸ் ரூல்ஸ் என்னென்ன மெயின்டைன் பண்ணுறது போட்டிருக்கோம். அண்ட் AutoCAD 2021 தமிழில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் கீஸ், ஷார்ட்கட் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், அண்ட் தென் எப்படி ட்ரா பண்ணுறது, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னென்ன, 3Dக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, 3D மாடல் எப்படி பண்ணுறது, அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஷார்ட்கட் கீஸு, கண்ட்ரோல் கீஸு, அண்ட் தென் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு எதாவது வேணுமா இருந்துச்சுக்கா நம்ம எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள் காட்டில். அண்ட் தென் தேங்க்யூ, பை.